சரியாக தட்டில் 2 தட்டு தட்டுனாங்க அப்படின்ட்டு திருமாவளவன் மேடையில் பேசும்போது அதை பார்த்து உங்களுக்கு என்ன தோன்றியது? 4 தட்டு தட்டினாங்க, ஒன்றும் ஒழுங்காக அடிக்கல. 4 தட்டு தட்டினாங்க. தலைவர்கள் தகுதி இல்லை, ஒரு பண்பு இல்லைன்னு தான் தோணுச்சு. என்னன்னா தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே பா விடுப்பா அவர் போலீஸில் படிங்கப்பா அந்த கூட்டத்துலேயும் சொல்லுவாங்க. இப்படி தான் தலைவர்லாம் பார்த்துக்கிறேன், எல்லா தலைவர்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு இந்த அஜித்துன்னு சொல்லி ஒரு காவலாளி அடித்து ஒரு காவலர் இருக்கும்போது கூட சிஎம் ஃபோன் பண்ணி அம்மா தப்புன்னு இருந்து போச்சு மன்னிச்சுக்கமான்ற மாதிரி தான் பேசினேன். தமிழ் சிஎம்ஏ ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போது இப்போ இந்த போலீஸ் செஞ்ச தப்புக்கு சிஎம் மன்னிப்பு கேட்குறாரு. சிஎம் மன்னிப்பு கேட்டார். இதுதான் தலைவர் இப்படி தான் இருப்பாங்கன்னு வச்சு. அப்போ 2வது இந்த 41 பேர் இறந்தாங்க அந்த கூட்ட நெரிசலில். அப்போ விஜய் என்ன பண்ணாருன்னா, அதில் உட்காந்துட்டு இருக்கவங்கள்ட்ட இப்போ எல்லாரையும் வர வச்சு அங்கே போக முடியலாம் கூட இங்கே வர வச்சு நம்ம மன்னிச்சுக்குமான்னு. இப்படியாப்பட்ட தலைவர் தான் போல இருக்குது திரும்ப நினச்சி நம்ம அந்த ஒரு மாதம் நம்ம நினச்சிட்டீங்க. ஆமாம், நான் நம்ம சென்னையிலே இருக்கோம் சார். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதி பார்க்கும்போது ஸ்கூலில் இருக்கும்போது டிஃபன் பாக்ஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சாப்பிடுவோம். காலேஜ் போகும்போது ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கையில் சாப்பிட்றோம்னா யாருமே ஜாதி பார்த்துலாம் பழகலை. இந்த ஒரு நிகழ்வில் சாதி ரீதியாக உணர தொடங்கி விட்டீர்கள். ஆமாம், எனக்கு இப்போது இப்படி தான் இருப்பாங்களா, இப்படி தான் ஒரு ஆக்சிடென்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ ஆதரவு இருந்தும் இது திசை திருப்பி ஜாதி வரியெல்லாம் பண்ணுறாங்கன்னா, அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வீடியோ இல்லாதவங்களாம் இப்போ எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ அந்த வீடியோ இல்லைன்னா உங்கள் நிலைமை என்ன? அவ்வளோதான். இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர் அவரோட கட்சியில் நம்ம ஒரு வீட்டில் வளர்க்குறோம், ஒரு பிள்ளையை வளர்க்குறோம்னா நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாக வைப்பான்னு தான் சொல்லுவாங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தலைவர் நீ ஒரு 10 கேஸ் வச்சுட்டு வந்தால் தான் நீ விடுதலை சித்தம்னு சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு நம்ம தோணுச்சுன்னா, வழக்கறிஞருக்கே இந்த பாதுகாப்பு இல்லை. ஜென்ரலாக சொல்கிறாங்களே, ஒரு தலைவர்னா இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். எல்லா ஜாதியும் பார்க்காம தான் கேஸ் பார்க்குறோம். எல்லாருக்குமே வரும். அவர் என்ன ஜாதி தெரிஞ்சு நாங்கள் பண்ணுறது இல்லை. எல்லாருமே வாங்க நம்ம பண்ணுறோம். பார் கவுன்சில் வாசலே இன்றைக்கி தாக்கப்பட்ட வழக்கறிஞர் நாளைக்கு எந்த ஸ்டேஷன் போனாலும் நினைக்கிறாங்க அது ஜாதி ரீதியாக பிரின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது பார்த்துட்டு இருக்க அவ்வளோ பேருக்குன்னு தெரியுன்னா, இன்றைக்கி தாக்கப்பட்ட ஒரு அடிச்சது நாளைக்கு ஸ்டேஷன் போன எல்லா வழக்கறிஞருமே அவங்க அடிப்பாங்க. எந்த வழக்கறிஞரும் பயம் இருக்காது. இப்போ போலீஸ் அடித்தாங்க இல்லையா, போலீஸ் அடித்ததை நம்ம சொன்னோம்னா அந்த போலீஸ் அடித்ததுக்கும் ஒரு ஜாதியை வரணும் ஜாதியும் தேடுவாங்க. அடுத்த செகண்ட் இப்போ எனக்கு ஒரு ஜாதி தேடின மாதிரி இப்போ அடித்த காவல்துறைக்கு எதாவது ஜாதினா அப்புறம் அவங்க ஜாதி இல்லைன்னா இவர் ஜாதி தெரியாமல் திட்டினார், அதை நாங்கள் அடித்தோம் 4 தட்டு தட்டணும்னு இன்ஸ்பெக்டரையும் சொல்லுவாங்க.